அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1214. தலைப்பு: அல்லாஹுவின் அருளும் அன்பும். தொடர் 23. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பலவற்ற அருளாளனாக இருக்கின்ற, நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்ற அல்லாஹ் மிகவும் வல்லமை மிக்கவன், ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் திருமறை குரானிலே அவன் எவ்வாறு எதையெல்லாம் படைத்திருக்கிறான் என்பதை விபரமாக சொல்லியிருக்கின்றான். அந்த வரிசையில் இடி என்ற 13வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்கள்: அலிஃப் லாம் மீம் ரா தில்க ஆயாத்துல் கிதாப் வல்லதி உன்சில இலைக்க மிர் ரப்பிக்கல் ஹக் வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யுமினூன். அலிஃப் லாம் மீம் ரா இவை வேதத்தின் வசனங்களாகும். மேலும் இறை தூதரை உம்மீது இறைவனிடமிருந்து அருளப்பட்டுள்ள இது உண்மையாகும். எனினும் மனிதர்கள் பெரும்பாலோர் இதனை நம்புவதில்லை. அல்லாஹுல்லதி ரஃபஅ ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா சும்ம ஸ்தவா அலல் அர்ஷி வஸخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدبر الأمر يفصل الآيات لعلكم بلقاء ربكم توقنون. இவ்வேதத்தை அருளிய அல்லாஹ் எத்தகையவன் என்றால், அவன் வானங்களை தூண்களின்றியே உயர்த்தியுள்ளான். நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள். பின்னர் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அரிசின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அவன் அரிசின் அரியாசனத்தின் மீது நிலையானான். அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமைந்தான். இன்னும் அவனே சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான். அனைத்தும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றன. அவனே எல்லா காரியத்தையும் நிர்வகிக்கின்றான். நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பதை உறுதி கொள்ளும் பொருட்டு அவன் இவ்வாறு தன் வசனங்களை விளக்குகின்றான். வஹுவல்லதி மத்தல் அருள வஜஅல ஃபீஹா ரவாசிய வஅன்ஹாரா வமின் குல்லி ஸமராத்தி ஜஅல ஃபீஹா ஸௌஜைன் இஸ்னைன் யுஹ்ஸில் லைலன் நஹார் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். மேலும் அவன் எத்தகையவன் என்றால்,